ஈரோடு அருகே காரில் மனைவியுடன் சென்று கொண்டிருந்த பிரபல ரவுடியின் காரின் மீது மற்றொரு காரை மோதி விபத்து ஏற்படுத்தி ரவுடியை வெட்டி கொலை செய்த பதற வைக்கும் சம்பவம் நடைபெற்றுள்ளது. கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியவர்களில் மூவரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். சேலம் மாவட்டம் கிச்சிபாளையத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் அண்மையில் சிறையிலிருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். நிபந்தனையின்படி அவர் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்காக திருப்பூர் நோக்கி தனது மனைவி சரண்யாவுடன் வந்து கொண்டிருந்தார். ஈரோடு மாவட்டம் நசியனூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஜான் சரண்யா தம்பதியினர் சென்ற கார் மீது பின்னால் மற்றொரு காரை மோதவிட்டு பின்னர் காரிலிருந்து இறங்கிய கும்பல் ஜானை சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் ஜான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வெட்ட வந்தவர்களை தடுக்க முயன்ற ஜானின் மனைவி சரண்யா படுகாயமடைந்து நசியனூரில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை அந்த வழியே காரில் சென்றவர்கள் தற்செயலாக படம் பிடித்ததை அடுத்து பதைக்க வைக்கும் கொலை காட்சிகள் வெளியே வந்துள்ளன. சம்பவ இடத்தில் எஸ்பி ஜவஹர் விசாரணை நடத்தினார். இந்த சம்பவத்தின் போது ஜானை வெட்டிய கும்பலிலிருந்து ஒருவருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் ரோந்து காவலர்களிடம் சிக்கியுள்ளார். அவரிடம் கிடைத்த தகவலை அடுத்து கொலையாளிகள் வந்த வாகனத்தை காவலர்கள் விரட்டி பிடித்தனர். அப்போது காவல்துறையினரை அந்த கும்பல் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றது. இதனையடுத்து அவர்களில் 3 பேரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். பட்டப்பகலில் நெடுஞ்சாலையில் நடந்த இந்த கொலை சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.